இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு நம்ம இந்திய நாடு அவருக்காக செலவழித்த தொகை எவ்வளோன்னு தெரியுமா? அதை பற்றின வீடியோவை தான் நம்ம இந்த டீட்டெயிலில் பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா இந்திய அரசு அவருக்கு வெகு தொகையை செலவு பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ, அது என்ன அப்படின்றதையும், ஒலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து 2 பதக்கங்களை நீரஜ் சோப்ரா வென்றிருக்காரு. 2021 டோக்கியோவில் ஒலிம்பிக்கில் நடந்துச்சு. அதில் பார்த்தோம்னா தங்கம் அவர் வென்றனால நாட்டுக்கு ரொம்ப ஒரு பெருமை சேர்த்து கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்காரு. இதனால் அவர் நாட்டின் சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக முத்திரையை பதிச்சிட்டாரு. இவர் மட்டும் இல்லை, இந்திய வீராங்கனை பிவி சிந்து அவங்க, அதுக்கப்புறம் ஈட்டியதில் நீரஜ் சோப்ரா ஆகியோர் பார்த்தோம்னா ஒலிம்பிக் அரங்கில் தனிநபர் போட்டிகளில், அதாவது இண்டிவிஜுவல் போட்டியில் பார்த்தோம்னா 2 பதக்கங்களை வென்றிருக்காங்க. பிவி சிந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளி 1 வெண்கலம் 1 பெற்றிருக்காங்க. மறுபுறம் நீரஜ் சோப்ரா பார்த்தோம்னா ஒரு தங்கமும் ஒரு வெள்ளியும் கைப்பற்றியிருக்காரு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பார்த்தோம்னா ஈட்டி எறியலில் நம்ம நீரஜ் சோப்ரா இப்போ நடந்ததில் இறுதிப் போட்டியில் பார்த்துக்கிட்டோம்னா அவர் 89.94 மீட்டர் தூரம் எறிந்தார். அவரது முதல் த்ரோ பவுல் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 2வது முறையில் நீரஜ் சோப்ரா இந்த ஒரு தூரத்தை எட்டினார். அதன் பிறகு அவர் எஞ்சிய 3 வாய்ப்புகளையும் வீணாகினாங்க. ஏன்னா பவுலாகவே கொஞ்சம் த்ரோ வச்சுட்டார். அதாவது 5 வாய்ப்புகள் கிடச்சிருக்கு, அதில் 4 வாய்ப்புகள் பவுல்லே முடிஞ்சிருச்சுன்றதே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் தவிர நீரஜ் சோப்ரா உலக தடகள சாம்பியன்ஷிப் மற்றும் டைமண்ட் லீக் ஆகிய 2 கடினமான தடகள போட்டிகளையும் பதக்கம் வென்றிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒன்று தங்கம் வென்றிருக்காரு, மற்றொன்று வெள்ளி வென்றிருக்காரு. இதுதான் அவருடைய சிறந்த ஒரு அனுபவமாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நாட்டின் சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஒருவரை பயிற்றுவிப்பதற்கான, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இந்தியா கைவிடலை. அதாவது நீரஜ் சோப்ரா கொடுக்க வேண்டிய அனைத்து மரியாதைகளும் அனைத்து தொகையுமே கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5,22,21,457 ரூபா இது வரைக்கும் அவருக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாட்டிலியாவில் பயிற்சி தவிர மற்ற வெளிநாடுகள்லாம் பயிற்சி செஞ்சுருக்காரு. அது 2021 ஒலிம்பிக்கில் போடியம் முடித்த பிறகு நீரஜ் சோப்ரா டார்கெட் ஒலிம்பிக் போடியம் திட்டத்தின் கீழே அவருக்கு பார்த்தோம்னா 3,12,499 கோடியும் பயிற்சி பெறுவதற்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வருடாந்திர செலவுகளை பார்த்தோம்னா 2,60,17,358 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நீரஜ் சோப்ரா பார்த்துக்கிட்டோம்னா 2021 முதல் 2024 வரையிலான 3 ஆண்டுகளை பார்த்தோம்னா 6 முறை பயிற்சிக்காக வெளிநாட்டு சென்றுள்ளார். மொத்தம் அந்த டோட்டல் கணக்கு எவ்வளோன்றது தான் இங்கே சொல்ல வராங்க. இதற்கான செலவை நாடு செலுத்தியிருக்கு. அவரது பயிற்சியாளர், அப்புறம் பிசியோதெரபிட், மொத்தம் அவங்க டீமாகவே செயல்பட்டு போயிருக்காங்க. இதுக்காண்டி தான் நம்ம கவர்மெண்ட் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அவருக்காண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக தான் வெள்ளி வென்றாலும் அனைவருடைய இதயமும் கொஞ்சம் உடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்போது கூட எல்லா காலத்திலும் தனிநபர் சிறந்த வீரராக தான் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காருன்றதே சொல்லலாம். ஆனால் அவரது நெருங்கிய நண்பரான பாகிஸ்தானை சேர்ந்த ஈட்டி எறிதல் வீரரில் அவரோட செலவுக்காக அந்த நாடு பணம் செலுத்த முடியல. அதனால் பார்த்தோம்னா அந்த நாடே ரொம்ப ஒரு வருத்தமளிக்குன்னு தான் சொல்லலாம். பாகிஸ்தான் வீரர் இப்போ ஜெயிச்சார் இல்லையா, 92 மீட்டர் எரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன், சம்திங் 92 மீட்டர் சம்திங்கில் எரிஞ்சு இப்போ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றிருக்கார். அவர் ஒரு நல்ல மனுஷன். அவர் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு கவர்மெண்ட் பார்த்தோம்னா இவருக்கு எந்த ஒரு தொகையும் இவருக்கு செலுத்தலை. இவர் பயிற்சிக்காக எந்த ஒரு இதையுமே அவங்க செலவழிக்கலை. அவருடைய கிராம மக்கள்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கொடுத்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இதுதான் அங்கே நடந்த ஒரு உண்மையான விஷயமாகவே இருக்குது. இதனால தான் அவர் ஒரு சிறந்த வீரராக கருதப்படுறார். தங்கம் வாங்கி அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தது இல்லாமல் அந்த மக்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருந்துருக்காரு. இதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை ஏன் இப்படி வஞ்சிக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் ஒரு விளையாட்டு வீரர்கள் கூட ஊக்கமளிக்கலைன்னா அப்புறம் என்ன ஒரு இது கண்ட்ரி, அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவர் தங்கம் வென்றதில் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. இது மட்டும் இல்லை, நீரஜ் சோப்ராவோட அம்மா ஒரு பேட்டியில் ஒன்று சொல்லியிருப்பாங்க.
பாகிஸ்தான் வீரர் வென்றார்ல நதீம், அவருமே என்னுடைய மகன்தான், அவருக்கும் நான் சேர்த்து தான் ப்ரே பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இது மக்களிடையே நல்ல வரவேற்பையும் 2 நாடுகளுக்குமே ஒரு நட்பை இணைக்கிறது ஒரு செயலாகவே கருதுகிறேன். இந்த